அந்த பர்பிள் ட்ரெஸ் போட்ட லேடி சொல்கிட்ட போய் உங்ககிட்ட ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் நீங்க இன்னும் அழகாகிட்டே போறீங்களேன்னு வழிஞ்சான். அதை கேட்ட அந்த லேடி சொல் ஒரு சின்ன வணக்கம் சொன்னாங்க. ஆனா நம்காங் கிளான் வாரிசு ரொம்ப மிரட்டலான பார்வையோட இவன் இன்னும் அதே பழக்கத்துல தான் இருக்கான்னு சொன்னான். அதுக்கு மாங் ஒரு நக்கலான சிரிப்பை மட்டும் பதிலா கொடுத்தான். அப்போ அந்த கிளான் வாரிசு ஒரு கேலியான சிரிப்போட இன்னைக்கு வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு போல, அதான் இந்த டேவன்லயே நம்ம காலன் அப்புறம் நம்காங் ஸ்வாட் மாஸ்டர் எல்லாரையும் ஒன்னா பார்க்க முடியுது. யங் டிராகன்ஸ்க்காக நடக்க போற இந்த விருந்து இப்போ பெர்ஃபெக்ட்டா அமைய போகுதுன்னு சொன்னான். ஆனா காலன் ரொம்ப சீரியஸா எதையும் பேசாம அமைதியா இருந்தாரு. இவனுங்க கூடலாம் சேர்ந்து பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கே, எனக்கு மட்டும் வேற மாதிரி ஒரு ஆர்டர் வரலனா இவனுங்க மூஞ்சிலேயே முழிச்சிருக்க மாட்டேன். என் குடும்பத்தோட கௌரவத்தை கெடுத்த இந்த நாய் கூட சேர்ந்துக்கிட்டு நான் ஷானி ப்ராவின்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணணுமா மனசுக்குள்ளேயே கடுப்பானாரு. நம்காங் கிளான் வாரிசு இந்த விருந்து முடிஞ்ச உடனே நம்ம கிளம்புறோம்னு சீரியஸா சொன்னாரு. அப்போ அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்ட பொண்ணு ஏன் மறுபடியும் இவர்கிட்ட ஏதோ கேக்குறீங்கன்னு கேட்க, அதை கெஸ் பண்றது அவ்வளோ கஷ்டமா என்னன்னு அந்த கேட்டான். சவுல் இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் போட்ட ஆளு பல்ல கடிச்சுக்கிட்டு என் பிசினஸ் சீக்கிரட்டை நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்னு கோபமா கேட்டான். மனசுக்குள்ள இங்க எத்தனை டேவன் ஓலர் இருக்காங்கன்னு தான் கேட்டேன். இவனுங்க பிசினஸ் பண்ண தெரியலன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இதனால என் பிளான் எல்லாம் சொதப்புதுன்னு எரிச்சலானா. அதே நேரம் அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் போட்ட ஆளு இவன் புதுசா டேவன் ஆரம்பிச்சு நமக்கு காம்படிஷன் கொடுக்க பாக்குறான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான்னு மனசுக்குள்ள நக்கலா சிரிச்சுக்கிட்டான். திடீர்னு ஜே வேகமா அந்த டேவன் உள்ள ஓடி வந்து நேரா நம்ம ஹீரோவை கூப்பிட்டான். மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்ட அந்த ஆளு கையில ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு என்னது இதுன்னு கேட்டான். அவனை பார்த்து ரொம்ப குழப்பமா நம்ம ஸ்டீவர்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டாருன்னு நினைச்சேனேன்னு யோசிச்சான். அந்த மர்ச்சன்ட் கில்டோட 3வது தலைவன் முன்னாடி நின்ன பையனை பார்த்து ஒரு மாதிரி வெறுப்போட இவனை உன்னை எவ்வளோ நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா, இப்படி பாதியிலேயே டீலை கட் பண்றது எந்த ஒரு நியாயம், நாம 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரி பழகிட்டு இப்படி பண்ணலாமான்னு கேட்டான். அதுக்கு ஹீரோ தன் கையை நீட்டி விஷயம் இதுதான்னு ஏதோ விளக்கம் சொல்ல போக ஜேக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. அந்த டாக்குமெண்ட்டை கோபத்துல சுருட்டி பிடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்ல, மாசத்துக்கு 1500 கோல்டு டர்ன் ஓவர் இருக்கிற ஒரு ட்ரேடிங் அலையன்ஸ் கூட இருக்கிற டீல நீ எப்படி திடீர்னு கேன்சல் பண்ணலாம், நாம தான் காலம் முழுக்க பிரதர்ஸா இருப்போன்னு சத்தியம் பண்ணோமேன்னு கத்துனா. அதுக்கு ரொம்ப சீரியஸா நான் உங்களை மதிக்கிறேன், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் வேற பிசினஸ் வேறன்னு சொல்லிட்டான். இதை கேட்ட உடனே அந்த மெர்ச்சன்ட் கில்ட் மாஸ்டர் கோபத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோ கையை ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு ஏதோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்காத மாதிரி பேசுறீங்களே, நான் உங்களை மீட் பண்ணும்போதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தேன்னு தெரியுமான்னு கேட்டான். அப்புறம் ஹீரோ ரொம்ப சீரியஸா உண்மைய சொல்லப்போனா உன் பிரதர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுல மாசத்துக்கு 120 கோல்டு காயின்ஸை நீயே ஆட்டைய போட்டுட்டு இருக்க, நீ ஒரு மெர்ச்சன்ட், உனக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு. இதை கேட்ட உடனே ஜே பல்ல கடிச்சுக்கிட்டு இவனுக்கு எப்படி நாம அந்த பட்டறையில இருந்து இவ்வளோ சம்பாதிக்கிறோம்னு தெரிஞ்சதுன்னு மனசுக்குள்ள மிரண்டு போனான். செம காண்டாகி என்ன தம்பின்னு சொல்றல்ல, எந்த அண்ணனாவது மாசம் 120 கோல்டு காயின்ஸை அப்படியே எதையும் எதிர்பார்க்காம தானமா கொடுப்பானா சொல்லு ன்னு கேட்டான். அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்ட ஆளை ஒரு மாதிரி எகத்தாளமா பார்த்த ஹீரோ நம்ம ரிலேஷன்ஷிப் பிரதர்ஸ் மாதிரி இல்ல, மலையில வழிப்பறி பண்ற கொள்ளைக்காரனுக்கும் அவன்கிட்ட மாட்டிக்கிட்ட டிராவலருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லனா ஒரு லஞ்சம் மாதிரி இருக்கு, ஸ்டீல் இங்காட் சப்ளை பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாகும்னு உனக்கு தெரியுமான்னு வெடிச்சான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு தன் கிமோனோ பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டான். அடுத்த செகண்ட் அங்கிருந்து ஒரு கோல்டன் டேப்லெட்டை வெளியே எடுத்தான். அதை பார்த்ததும் அந்த மர்ச்சன்ட் கில்ட் ஜே அப்படியே உறைஞ்சு போயிட்டான். இது அந்த ஹெவன்லி மாஸ்டரோட டேப்லெட் ஆச்சே, இது இவங்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு அவனால நம்பவே முடியல. பயத்துல தலைய குனிஞ்ச ஜேக்கு ஒன்னு மட்டும் தெளிவா புரிஞ்சுது, இனிமே இவங்கிட்ட நம்ம பருப்பு வேகாது, இந்த டீல் இதோட முடிஞ்சதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதே சமயம் அந்த டேவன் மேனேஜர் ஓடி வந்து கையை கட்டிக்கிட்டு தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மாஸ்டர், நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேனே எனக்கு தெரியல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சான். அப்போ திடீர்னு ஒருத்தன் இவங்களை நோக்கி வேகமா வந்தான். அவன்தான் சான். அவன் சம கோபமான பார்வையோட யார் ராணி, எங்க கிளானோட இந்த கோல்டன் டேப்லெட் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கத்துனான். ஹீரோ நிதானமா கையை கூப்பி நான் அன்ஹோ பட்டறையில இருக்கிற ஃபேமிலி ஆளுன்னு பதில் சொன்னான். அந்த நாங்கும் கிளான் வாரிசு ரொம்ப சீரியஸா அந்த ஹெவன்லி ஸ்வாட் டேப்லெட்டை என்கிட்ட காட்டுன்னு கேட்டான். அப்போ ஒரு பொண்ணு வேகமா அங்க ஓடி வந்து, அண்ணே இவர் தான் இப்போ நம்ம ஃபேமிலிலேயே ரொம்ப ஃபேமஸான ஆளு, இந்த தகடு அவருக்கு முறப்படி தான் கிடைச்சிருக்குன்னு சொன்னான். இதை கேட்டதும் சானுக்கு செம ஆச்சரியம். அந்த பொண்ணு தொடர்ந்து, நீங்க இவ்ளோ நாளா மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்ல வெளி உலகம் தெரியாம இருந்ததுனால உங்களுக்கு இதெல்லாம் தெரியல போல, வேணும்னா எல்டர்ஸ் இல்ல அந்த பிரிகேட் கேப்டன்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொன்னான். சான் தன் தங்கச்சியை ரொம்ப ஆச்சரியமா பார்த்து, நம்ம ஃபேமிலிக்கு இவன் ஏதும் மிராக்கிள் ஸ்வாட் செஞ்சு கொடுத்தானான்னு கேட்டா.
அதுக்கு அவ சிரிச்சுக்கிட்டே அவரு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஜீனியஸ்னு சொன்னான். சான் இப்போ அந்த மிரட்டலான பார்வையோட ஹீரோவை பார்த்து, இவன் ஒரு வாரியரா, என்னால நம்பவே முடியலையேன்னு ஷாக் ஆனாரு. சான் டக்குன்னு ஹீரோவோட கைகளை பார்த்தான். அந்த கை ரொம்ப மென்மையா எந்த தழும்புமே இல்லாம இருந்துச்சு. ஹீரோவோட முகத்தை பார்த்த சான், இவன் பார்வை ஒரு சாதாரண மனுஷன் பார்வை மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சான். அப்புறம் பக்கத்துல இருந்த சியோவை ஒரு மாதிரி வெறுப்பா பார்த்து, நீ என்ன கிண்டல் பண்றியா, இவன் எப்படி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஜீனியஸா இருக்க முடியும்னு கேட்டான். அந்த பொண்ணு சியோ ஹீரோ எல்டர் குமானை வச்சு செஞ்ச அந்த சீனை மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துக்கிட்டே, நம்ம தாத்தாவை இவன் ஒரு வேர்பல் டியூவல்ல தோக்கடிச்சிட்டான்னு சொன்னான். இதை கேட்டதும் சான் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டான். டஜன் கணக்குல வேர்பல் சண்டைகள் நடந்துச்சு, ஆனா தாத்தா எல்லாத்துலயும் தோத்துட்டாருன்னு சியோ சொன்னதை சானால நம்பவே முடியல. ரொம்ப சீரியஸா முன்னாடி பார்த்த அந்த நம்கும் கிளான் வாரிசு சியோ, தாத்தா இவரை ஒரு அவுட் சைட் டிசைப்ளா ஏத்துக்கிட்டாரு. ஒரு அவுட் சைட் டிசைப்ளா இருந்தாலும் இந்த படிநிலையில அவர் நமக்கு மேலதான் இருக்காரு, அதனால நீ இப்படி அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னான். இதை கேட்டதும் சான் கோபத்துல பைய இறுக்கமா மூடிக்கிட்டு, மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி ஒரு மண்ணும் தெரியாத இவன் இப்ப நம்ம ஃபேமிலியோட கௌரவ மெம்பரா, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், எனக்கு இதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்னு கத்துனான். அதுக்கு சியோ ரொம்ப மிரட்டலான பார்வையோட, வேணும்னா வீட்டுக்கு போய் எல்டர்ஸ் கிட்ட கேட்டு பாருன்னு சொன்னதும் சான் டக்குன்னு வாய மூடிக்கிட்டான். இதெல்லாம் ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்த ஒய், நமக்கு இப்போ அந்த புது ட்ரேட் அலையன்ஸ் ஆரம்பிக்கிறது தான் முக்கியம், இவங்க குடும்ப சண்டையில போய் நம்ம சிக்கிக்க கூடாதுன்னு நினைச்சான். உடனே நம்ம ஹீரோ ஒரு சின்ன வணக்கம் வச்சு, லேடி நம்கும் சொன்னதே இந்த டேப்லெட் என்னோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ண போதுமானது, அதனால நான் இப்போ கிளம்புறேன்னு பெர்மிஷன் கேட்டான். அதே நேரத்துல நம்ம ஜே டக்குன்னு அந்த யங் மாஸ்டர் முன்னாடி குனிஞ்சு வணக்கம் வச்சான். இதற்கு முன்னாடி உங்களை தூரத்துல இருந்து தான் பார்த்திருக்கேன், இப்போ உங்ககிட்ட பேசுறதே எனக்கு கிடைச்ச பெரிய ஹானர்னு சொல்லிட்டு தன்னை ஃபயர் டிராகன் ட்ரேட் அலையன்ஸ் லீடர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டான். அங்கிருந்து கிளம்ப ரெடியான ஹீரோவை பார்த்து சான் திடீர்னு நில்லுன்னு கத்துனான். ஹீரோ திரும்பி பார்த்து, இன்னும் வேற எதுவும் கேள்விகள் இருக்கான்னு கேட்டான். சான் ரொம்ப கடுப்பா, இந்த கோல்டன் ஹெவன்லி ஸ்வாட் டேப்லெட் எங்களோட குடும்ப சொத்து, பேர் கூட தெரியாத நீ இதை வச்சிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு சொன்னான். நம்ம ஹீரோ ஒரு நக்கலான சிரிப்போட வேற பக்கம் பார்த்துக்கிட்டு, லேடி நம்பவும் கன்ஃபார்ம் பண்ணது உங்களுக்கு பத்தலையான்னு கேட்டான். சான் தான் வாளோட பிடியை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு, நான் இந்த கிளான் தலைவரோட நேரடி பிரதிநிதி, ஆஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ், இந்த டேப்லெட்டை வச்சிருக்க உனக்கு தகுதி இருக்கான்னு நீ எனக்கு ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும்னு மிரட்டலா சொன்னான். இதை கேட்டதும் சியோ அப்படியே வாயடிச்சு போயிட்டா. அங்கிருந்த மற்றவங்களும் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனாங்க. அந்த சீஃப் ஃபேமிலி யங் மாஸ்டர் இப்போ ஒரு பெரிய சண்டை நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா வேடிக்கை பார்த்தான். திடீர்னு அந்த பிளட் ஸ்டோன் செவப்பா மின்னுச்சு. அதுக்குள்ள இருந்து அந்த பழைய முன்னோரோட குரல் கேட்டுச்சு. இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பையனா இருக்கானேன்னு அவர் சொன்னாரு. அந்த எல்டர் யுங் தான் கைகளை மார்புக்கு குறுக்கா கட்டிக்கிட்டு, இவனோட வாழ்வீச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இவ்ளோ சின்ன வயசுல இந்த லெவல் அடையிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. இதை கேட்ட நம்ம வாய் ரொம்ப சீரியஸா, டீச்சர் நீங்க இதுவரைக்கும் யாரையும் இப்படி புகழ்ந்து பேசினதே இல்லையே, உங்களுக்கு இவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டான். அதுக்கு அந்த ஸ்வாட் கார்ட் தான் உள்ளங்கையில ஒரு குத்து குத்திட்டு, இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற இவனை உடைச்சு பாக்குறதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே நம்ம வை அப்படியே ஷாக் ஆகிட்டான். என்னது, நம்பவும் கிளான் வாரிசையை போட்டு உடைக்க போறீங்களான்னு அவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனா அந்த முன்னோரோ தலையை சாச்சுக்கிட்டு, இவனுக்கு நல்ல அடி விழணும்னு பிடிவாதமா சொன்னாரு. அந்த ஸ்வாட் மாஸ்டர் வை முன்னாடி வந்து நின்னாரு. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வை சொல்ல போக அவர் அவனை வாய மூட சொல்லிட்டு, அவனுக்கு ஒரு சண்டை வேணும்ல, அப்ப கொடுத்துடுவோம்னு சொன்னாரு. சான் தம் பார்வையை திருப்பி, உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டான். ஹீரோ தம் புருவத்தை சுருக்கிட்டு, உங்க கூட ஒரு வேர்பல் டுவல் பண்ணணும்னு சொன்னான். அப்போ அந்த ஹெவன்லி பிளட் ஸ்டோன் தோன்றி, நான் சொல்றத அப்படியே சத்தமா அவன்கிட்ட ரிப்பீட் பண்ணு, நடுவுல எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு கட்டளையிட்டுச்சு. ஹீரோ அந்த சான் முன்னாடி நேரா நின்னு, நம்போங் கிளான் வாழ்வித்தேங்கிறது அமைதிக்கும் பலத்துக்கும் பேர் போனது, ஆனா நீ ஏன் இவ்ளோ அவசரமா கொலவெறியோட இருக்க, மத்தவங்க கவனத்தை ஈர்க்கிறதுல உனக்கு ஏன் இவ்ளோ ஆசை? இதை கேட்டதும் அந்த வாலிபனுக்கு சம கோபம் வந்துருச்சு. நம்ம ஹீரோ அவனை உத்து பார்த்துட்டு, எதிராளியோட எனர்ஜி பாயிண்ட்ஸை பிளாக் பண்றதை நீ பிராக்டிஸ் பண்றது எனக்கு தெரியுது, ஆனா இருட்டில் உட்கார்ந்து அதை பண்ணாதன்னு நான் அட்வைஸ் பண்றேன்னு சொன்னான். சான் தான் புருவத்தை சுருக்கிட்டு, ஒரு ஸ்வாட்ஸ்மேன் தான் பார்வை திறனை வளர்த்துக்கிறது தப்பில்லையேன்னு சொன்னான். அதுக்கு ஹீரோ, உன் கண் பார்வையை மட்டுமே நம்பி இருக்கிறது ஒரு பெரிய மிஸ்டேக்னு சொன்னான். சான் முன்னாடி சாஞ்சிக்கிட்டு, இத பத்தி உனக்கு என்னடா தெரியும்னு ஆத்திரமா கேட்டான். ஹீரோ அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு, அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை பிளாக் பண்ற கலையில உன்னோட கோவத்தையும் எமோஷனையும் கட்டுப்படுத்த தெரியறது தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. அந்த யங் மாஸ்டர் சான் எழுந்து நின்னு யோசிச்சான். இந்த கான்ஹோ முழுக்கவே அக்யூபஞ்சர் காம்பேட்ல பெரிய மாஸ்டர்ஸ் ரொம்ப கம்மி தான். இதுக்கு டேலண்ட் மட்டும் பத்தாது, ஏன்னா இந்த டெக்னிக் நம்ம நம்பாங் கிளானோட ஸ்வாட் ஆர்க்குக்கு செட் ஆகாத ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ யாரோ ஒருத்தன் வந்து இவனோட திறமையை பற்றி ஜட்ஜ் பண்ணுறதை அவனால் தாங்கிக்கவே முடியல. சான் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு வாயை மூடுடான்னு கத்துனான். நம்ம ஹீரோ டக்குன்னு கையை நீட்டி, உன் கை இப்போ வாழை எடுக்க துடிக்குது, அதில் ஒரு பதட்டம் இருக்கிறது எனக்கு தெரியுதுன்னு சொன்னான்.
அந்த ஸ்வாட் மாஸ்டர் ஒரு மாதிரி குழப்பமா பார்க்க, உன்னோட வலது கை இடது கையை விட கொஞ்சம் நீளமா இருக்குன்னு ஹீரோ மேலதிகமா ஒரு குண்டை தூக்கி போட்டான். ஹீரோவை சுத்தி ஒரு விதமான எனர்ஜி சுழல ஆரம்பிச்சது. அவன் அந்த யங் மாஸ்டரை பார்த்து, நீ ஒரு பெரிய பாறை மாதிரி தெரியிற, வெளியில எந்த பாதுகாப்பும் இல்லாம வருஷக்கணக்கா காத்துலயும் மழையிலையும் அடிபட்டாலும் உடையாம நிக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கல்லு நீன்னு சொன்னான். சான் அப்படியே ஆச்சரியமா ஹீரோவை பார்த்தான். சான் தன் வாளை உயர்த்தி பிடிச்சு, இதுதான் அந்த கிரேட் டிராகன் வழி, உலகத்துல இருக்கிற அநியாயத்தை தண்டிக்கிறது தான் இதோட வேலை, அதே சமயம் எல்லா உயிர்கள் மேலையும் இதுக்கு ஒரு கருணை இருக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சான். அப்படியே மேலே எழும்பி, இந்த வானம் பூமியில இருக்கிற தீமையை சகிச்சுக்குது, ஆனா அதே சமயம் உலகத்தையே அழிக்காம அந்த தீமையை மட்டும் தண்டிக்கும்னு அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்துச்சு. நம்ம மெயின் கேரக்டர் வெய் முன்னாடி பார்த்து, அந்த எம்பரர் போற பாதை ரொம்ப சுத்தமானது, அந்த பாதையில போறவன் பழசையே நினைச்சு பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டான்னு ஒரு தத்துவத்தை சொன்னான். அப்புறம் தலையை திருப்பி சத்தமா, இந்த 200 வருஷ நம்பாங் ஃபேமிலி ஹிஸ்டரியில வேகம் இல்லனா வெளியில தெரியிற அந்த அழகுக்கு எப்பவுமே மதிப்பு இருந்ததே இல்லைன்னு ஓப்பனா அடிச்சு சொன்னான். அவன் அப்படியே ஒரு மாதிரியா ஆடிப்போய் நின்னுட்டு இருந்தான். சானோட முகத்திலிருந்து வேர்வை சொட்டு சொட்டா இறங்குது. நம்ம காலி, நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோன்னு அவன் மனசுக்குள்ளே நினைச்சான். ஹீரோவும் அந்த ஸ்வாட் கார்ட் சொன்ன வார்த்தைகளை ஒரு தப்பும் இல்லாம அப்படியே ரிப்பீட் பண்ணி முடிச்சான். அப்போ கிளான் லீடர் மாங் குறுக்கிட்டு, 200 வருஷம் இல்லப்பா 400 வருஷம்னு திருத்தினாரு. அந்த ஸ்வாட் மாஸ்டர் அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டான். நம்ம நம்பாங் ஃபேமிலி மார்ஷல் ஆர்ட்ஸோட மொத்த ரகசியத்தையும் இவன் சொல்லிட்டானே, நான் எப்படி இந்த சின்ன உண்மைகளை மறந்து போனேன்னு அவனுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி. நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன், என்னோட வேகமே எனக்கு எதிரா மாறிடுச்சேன்னு யோசிச்சான். யங் டிராகன் சுனோ இதை பார்த்து தலையை திருப்பினாரு. சான் தன் கையை இறுக்கமா மூடிக்கிட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சான். கடந்த 3 வருஷமா அவன் உடம்ப வருத்தி பண்ண ட்ரைனிங் அவன் மனசை ரொம்ப கல்லு மாதிரி மாத்திருச்சு. அதனால தான் அவனுக்கு இவ்வளோ சீக்கிரம் கோவம் வருதுன்னு அவனுக்கே புரிஞ்சுது. அந்த யங் மாஸ்டர் சான் அப்படியே நேரா நின்னு ஹீரோவோட பேர் என்னன்னு கேட்டான். இதை பார்த்து அவன் தங்கச்சி சியோ, அன்னை இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு ஆச்சரியமா கத்துனான். ஹீரோ மெதுவா அவன் கிட்ட போக, நீங்க ஒரு அப்பாவை போல எனக்கு ஒரு சரியான வழியை காட்டிட்டீங்கன்னு சான் சொன்னான். சான் தான் வாளை உயர்த்தி பிடிச்சான். அதுக்கு ஹீரோ வெய், இனிமே உங்க திறமைய பத்தி எனக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு சொன்னாரு. சான் ஹீரோவை பார்த்து, இந்த ஹைரார்கி படி பார்த்தா நான் உங்களை டீச்சர்னு தான் கூப்பிடணும், ஆனா நான் இந்த கிளான் தலைவரோட வாரிசு, அதனால என் கௌரவத்தை விட்டு கொடுக்காம உங்களை மரியாதையா மட்டும்தான் கூப்பிட முடியும்னு சொன்னான். அங்க இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியத்துல வாயடைச்சு போயிட்டாங்க. ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலிருந்து இதை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், ஆனா இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க.